Taste the Daily. பெஞ்சல் புயலால் பாண்டிச்சேரி மாநிலத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் செய்து. புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் தாக்கத்தின் காரணமாக வீடுகள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உடைமைகளையும் பொருட்களையும் இழந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சாலைகளில் தேங்குவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருக்கிறது. வாகனங்கள் நிறுத்தப்பட்ட கார்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்துமே மூழ்கி கிடக்கிறது. இந்த பெஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக அதிகபட்சமாக புதுச்சேரி மாநிலத்தில், அதாவது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த மழையானது பெய்திருக்கிறது. தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நேற்று மாலை காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது. பல மணி நேரம் அதிகரிக்க சூறாவளி காற்றுடன் அந்த கனமழையாக மாறியது. இதன் காரணமாக புதுவை மாநிலம் முழுவதுமாக மின் சேவை நிறுத்தப்பட்டது. பேருந்து சேவைகளும் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக காலை குடிநீர் சேவையும் நிறுத்தியிருக்கிறது. அதனால் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய குடிநீர், அவர்களுடைய பயன்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய நீர் என அனைத்துமே தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை ஆகிய உள்ளிட்ட சாலைகள் முழுமையாக மழை நீரால் ஆறு போல காட்சியளிக்கக்கூடிய காரணத்தினால் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், பாவானர் நகர், ஜீவா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகள் முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக இந்திய இராணுவத்தினரால் மீட்கப்பட்டு அவர்கள் அருகே இருக்கக்கூடிய மண்டபங்களிலே அவர்கள் தூக்கிச் சென்றுதான், அவர்கள் வயதானவர்கள் எல்லாம் தூக்கிச் சென்று, நோய்வாய்ப்பட்டவர்களை தூக்கிச் சென்றுதான், சுமந்து சென்றுதான் அந்த மண்டபங்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட வயதானவர்கள் இதுபோன்று பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் 500 வீடுகளுக்கு மேல் முழுமையாக சேதம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கார், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் இந்த மழைக்கு அந்த மக்கள் பறிகொடுத்திருக்கிறார்கள். புயல் கரையை கடந்த பிறகும் கூட தொடர்ந்து அங்கு மழை பெய்து வருவதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. சாலையினுடைய பல்வேறு பகுதிகளில் அதிக காற்று வீசியதால், குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் கரையை கடக்கிற பொழுது 70 to 90 கிலோமீட்டர் வரை காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று தெரியப்படுத்தினார்கள். அதனுடைய அடிப்படையிலே மரங்கள் எல்லாம் சாலையிலே விழுந்து கிடக்கிறது. இதனால் முற்றிலுமாக மக்களுடைய போக்குவரத்து, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவிற்கு 46 சென்டிமீட்டர், அதாவது 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த மழை பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே சாலைகள் முழுவதும் ஆறுகள் போல காட்சியளிக்கிறது. குடிநீர் வரவில்லை, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகள் முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தளவிற்கு செம்மண் நிறம் கலந்த ஒரு மண் சார்ந்த பூமி என்பதால் அந்த செம்மண் நிறம் போன்றே அங்கு காட்சியளிக்கக்கூடிய அந்த மழைநீரை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கே பிளாஸ்டிக் படகுகள், அதே போன்று இராணுவத்தினர் அந்த மழை நீரிலே, இடுப்பளவு தண்ணீரிலே அங்கு இருக்கக்கூடிய வயதானவர்களை சுமந்து வந்து அவர்களை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. எதற்காக நாம் பிறந்தோம், எப்படி இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்கிற நிலையில் வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் பறிகொடுத்து விட்டு அந்த மக்கள் அந்த கண்ணீரோடு வெளியே வருகிறார்கள், அவர்களை அழைத்து வருகிறார்கள். குறிப்பாக அதிகாலை 1 மணி அளவு நிலவரப்படி சுமார் 20, அதாவது ஏறக்குறைய ஒரு 62 இடங்களிலே அந்த அதிகாரிகள் மனிதாபிமான அடிப்படையிலே சென்று அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் சிக்கி இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய இவர்கள் நூற்றுக்கணக்கானவரை மீட்கப்பட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள், மீனவர்கள் எல்லாம் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவரை மூடி வருவதாக தெரிவிக்கிறார்கள். இவர்கள் அந்த ஒரு துயரமான நிலையில் தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு நிலையானது இந்த மழையினுடைய தாக்கத்தின் காரணமாக இருக்கிறது. இயல்பு நிலை எப்பொழுது திரும்பும் என்கிற ஏக்கத்தோடு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி மாநில அரசை பொறுத்தளவிற்கு முழுமையான ஒரு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. அங்கு இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் முறையாக செப்பனிடவில்லை. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த அந்த புயலினுடைய தாக்கம், எச்சரிக்கை எல்லாம் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பிரெஞ்சு அந்த அரசாங்கம் இருந்த பகுதி, அங்கு இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அங்கு இருக்கக்கூடிய கால்வாய்கள் எல்லாம் ஏற்கனவே தூர்வாரப்பட்டு ஒரு சிறப்பான முறையில் அவர்கள் பராமரிக்கப்பட்டு வந்த பகுதி. இந்த தற்போது இருக்கக்கூடிய ரங்கசாமி தலைமையிலான அந்த அரசு அதனை முறையாக தூர்வாரி அந்த அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பு போன்றவற்றெல்லாம் சரி செய்து அந்த நிர்வாகம் அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் முற்றிலும் தோல்வி அடைந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்றால் முழுக்க இந்த மழையினுடைய தாக்கத்திற்கும் இந்த இப்படிப்பட்ட துயரத்திற்கும் கண்ணீருக்கும் காரணம் ஆளுகின்ற ரங்கசாமி அரசுதான் காரணம் என்று வெள்ளத்திலே கண்ணீர் சிந்திக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல்
உடைமைகளையும் பொருட்களையும் இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.